மகாபாரதத்தில் தியாகம் செய்தவர்களில் மிகவும் சிறந்தவர் யார் என்று பொதுவாக யாரையாவது கேட்டால் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பீஷ்மரைத்தான் சொல்வார்கள். தன் தந்தையின் ஆசைக்காக தனது வாழ்க்கையை வாழாமல் சத்தியவதியின் தந்தைக்கு நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், எந்த நிலையிலும் நான் மன்னனாக மாட்டேன் என்று செய்து கொடுத்த சத்தியத்திற்காக கடைசி வரை அரசராகாமல் பீஷ்மர் தனக்கு உரிமையான அரச பதவியை தியாகம் செய்து அம்பை தானே வந்து என்னை மணந்து கொள் என்று கேட்டும் சத்தியத்தை காப்பாற்ற விரும்பி அவளை மணந்து கொள்ளாமல் தன் இளமையையும் தனது வாழ்க்கையையும் சாந்தனுவிற்காக தியாகம் செய்தார். அதனால் பீஷ்மர் தான் சிறந்த தியாகி என்று சொல்வார்கள். ஆனால் அப்படி அவர் சத்தியத்தை காப்பாற்றியதை மட்டும் வைத்து பீஷ்மர் தான் சிறந்த தியாகி என்று சொல்வார்கள். இதை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாமா? பீஷ்மர் செய்தது மிகவும் பெரிய தியாகம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பீஷ்மர் தன் சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக தன் கண் எதிரிலேயே தனது மொத்த குடும்பமும் அடித்துக்கொண்டு அழிவதை வேடிக்கை பார்த்தார். அம்பையின் சமயத்தில் அவர் தன் சத்தியத்தை தவறாமல் இருந்ததில் பெரிதாக குறை சொல்ல முடியாது. ஆனால் அரியணை எனக்குத்தான் என்று கௌரவர்களும் பாண்டவர்களும் யுத்தம் துவங்கிய சமயத்தில் பீஷ்மர் மட்டும் இந்த அரியணை உங்கள் இருவருக்குமே சொந்தமில்லை, இதன் உண்மையான உரிமையாளன் நான் தான், நீங்கள் இருவரும் சண்டையிடாதீர்கள் என்று சொல்லி எனக்கு உரிமையான அரியணையை நானே எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி தன் சத்தியத்தில் இருந்து சிறிது விலகி இருந்தால் கூட அந்த மகாபாரத யுத்தம் நடந்திருக்காது, அவரது குடும்பமும் அழிந்திருக்காது, பல லட்சக்கணக்கான உயிர்களும் பறிபோயிருக்காது. அஸ்தினாபுர அரியணையின் மீது பீஷ்மர் உரிமை கொண்டாடினால் அதை மறுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை. ஏனென்றால் அஸ்தினாபுரத்தின் மன்னனாக இருந்த குரு வம்சத்தின் உண்மையான வாரிசான சாந்தனுவிற்கு மகனாக பிறந்த குருவம்சத்தின் கடைசி வாரிசு பீஷ்மர் மட்டும்தான். பீஷ்மரை தவிர்த்து வேறு யாரும் குருவம்சத்தின் உண்மையான இரத்த வாரிசுகள் இல்லை. திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர் ஆகிய மூவரும் நியோக முறையில் வியாசருக்கு மகனாக பிறந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கே அரியணையில் முழு உரிமை இல்லை. அதனால் திருதராஷ்டிரருக்கு பிறந்த கௌரவர்களும் குந்திக்கு பிறந்த பாண்டவர்களும் பீஷ்மருடன் உரிமையில் போட்டி போட முடியாது. தனது சத்தியத்தை சிறிது தகர்த்தி நாம் அரியணையை அடைந்தால் குருஷேத்திர யுத்தம் நடக்காது என்பது பீஷ்மருக்கு மிகவும் தெளிவாக தெரியும். இருந்தாலும் அதை பீஷ்மர் செய்யவில்லை. தன் குடும்பமும் பல லட்சக்கணக்கான உயிர்களும் அழிந்ததை வேடிக்கை தான் பார்த்தார். இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பீஷ்மர் செய்தது தியாகம் இல்லை, மூர்க்கத்தனமான முட்டாள்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். சிலர் கர்ணனை தியாகி என்று சொல்வார்கள். கர்ணன் தானம் கேட்டு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்கள் கேட்கும் பொருளை கொடுக்கும் வள்ளல், வாழ்நாள் முழுவதும் சூதபுத்திரன் என்ற காரணத்தால் ஒரு மனிதனால் தாங்க முடியாத அளவிற்கு துன்பத்தை அனுபவித்து வாழ்ந்தவன். அந்த துன்பத்தில் இருந்து தன்னை மீட்டு கொண்டு சமுதாயத்திற்கு முன் சத்திரியனாக அஸ்தினாபுரத்தின் அரசனாக வாழும் வாய்ப்பு கிருஷ்ண பகவானின் மூலமாகவே வந்தும் தான் குந்தியின் தலைமகன் என்ற உண்மை தெரிந்த பின்பும் கூட தன் வாழ்க்கையை நன்னிலைப்படுத்தி கொள்ள விரும்பாமல் தனது பிறப்பின் ரகசியத்தை வெளிப்படுத்த மறுத்து அவனை தத்தெடுத்து வளர்த்த தாய் தந்தையை மதித்து வாழ்ந்தான். யுத்த களம் சென்றால் தனக்கு மரணம் கிடைக்கும் என்பதும் கர்ணனுக்கு தெரியும். தெரிந்தும் தன் நண்பன் துரியோதனனுக்காக யுத்த களம் சென்று தன் உயிரை தியாகம் செய்தான். அதனால் கர்ணனை சிறந்த தியாகி என்று சொல்வார்கள். ஆனால் துரியோதனன் தரப்பில் இருந்து பார்த்தால் கர்ணன் செய்த தியாகம் உண்மையில் துரியோதனனுக்கு கர்ணன் செய்த துரோகம் என்றுதான் தோன்றும். கர்ணன் மட்டும் தன் பிறப்பின் ரகசியத்தை வெளிப்படுத்தி இருந்தால் துரியோதனன் தானே முன்வந்து அஸ்தினாபுர அரியணையை கர்ணனுக்காக விட்டு கொடுத்திருப்பான். குருஷேத்திர யுத்தம் நடக்கும் வாய்ப்பும் ஏற்பட்டிருக்காது. தனக்கு அரியணை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மூத்த அண்ணன் கொல்லப்பட்டான் என்ற குற்ற உணர்வுடன் சாகும் வரை துடித்து வாய்ந்த யுதிஷ்டிரனுக்கு கர்ணனின் மரணம் தனக்காகத்தான் நடந்தது என்ற குற்ற உணர்வு இல்லாமல் கர்ணனுக்கு சிறந்த மந்திரியாக இருந்து மன நிம்மதியுடன் வாழ்ந்திருப்பான். தன் அண்ணனை தன் கரங்களாலே கொன்றுவிட்டோமே என்ற மன வருத்தம் அர்ஜுனனுக்கு வந்திருக்காது.
துரியோதனன் யுதிஷ்டிரன் அர்ஜுனனின் தரப்பில் இருந்து பார்த்தால் கர்ணனின் தியாகமும் சிறந்த தியாகம் என்று சொல்லிவிட முடியாது. நான் சின்ன வயசுல என் அப்பா கூட மகாபாரத நாடகம் பார்த்தப்ப என் அப்பா கிட்ட இந்த தர்மம் எதுக்குப்பா இப்படி பொண்டாட்டிய அம்மனமாக்க பார்க்குறாங்க, ஆனால் இவன் பொண்டாட்டியை காப்பாற்றாம கல்லு மாதிரி உக்காந்துட்டு இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு என் அப்பா அவன் கல்லு மாதிரி இல்லைம்மா, அமைதியாக இருக்கான், உயிர் போகிற அளவுக்கு வலியை தாங்கி பொறுமையாக இருக்கான், அவன் குலத்தோட தர்மத்தை காப்பாற்றணும், அவன் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற முடியாம தன்னோட தர்மத்துக்காக தியாகம் பண்ணி இருக்கான்னு சொன்னாரு. அப்போ அந்த சின்ன வயசுல நான் கூட என் அப்பா சொன்னதை கேட்டு யுதிஷ்டிரன் எவ்வளோ பெரிய தியாகி, ரொம்ப நல்லவன், அப்படி இப்படி நினைச்சேன். ஆனா நான் வளர்ந்து என்னோட புரிதலோட மகாபாரதத்தை படிச்சப்ப தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் யுதிஷ்டிரன் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. அவன் தர்மத்தை காப்பாற்ற திரௌபதியை தண்டனை அடைய வச்சுட்டான். யுத்த களத்தில் யுதிஷ்டிரன் பொய் சொல்ல விரும்பாம தன்னோட தர்மத்தை காப்பாற்றணும்னு ஒரு யானையை கொல்ல வச்சு அதுக்கு அஸ்வத்தாமன்னு பேரு வச்சு அதோட உயிர் போறதை பார்த்து அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு உண்மையை பேசுறாப்புல ஒரு பொய்யை சொல்லி தன்னோட தர்மத்தை காப்பாத்திக்கிட்டான். ஆனா அவன் தர்மத்தை காப்பாற்ற ஒரு யானையோட உயிர் அநியாயமா கொடூரமா கொல்லப்பட்டது. இதுல தர்மம் எங்க இருக்கு? தன்னோட தேவைக்காக திரௌபதியை பதற விட்டு ஒரு யானையை கொல்ல விட்டு வேடிக்கை பார்த்ததை எப்படி நம்மளால தியாகம்னு சொல்ல முடியும்? இப்படி அரிய தியாகம் பண்ண பீஷ்மர், உயிரை தியாகம் பண்ண கர்ணன், தர்மத்தை காப்பாற்ற யுதிஷ்டிரன் செய்த தியாகம், இவைகளெல்லாம் தியாகம் இல்லை என்றால், இவர்கள் எல்லாம் தியாகிகள் இல்லை என்றால் யார்தான் தியாகி? இவர்களை விட சிறந்த தியாகம் செய்ததுதான் யார்? இதை நான் சொன்னால் பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒட்டுமொத்த மகாபாரத காவியத்திலும் தலை சிறந்த தியாகியாக தெரிந்தவன் அர்ஜுனன் மட்டும்தான். ஆம், தலை சிறந்த வீரன் என்று பேர் வாங்கிய ஒருத்தனுக்கு ஒரு பெண்ணிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தன் தாத்தாவை தாக்குவது ஒரு பேரனாக, ஒரு வீரனாக அவனுக்கு எவ்வளவு வலித்திருக்கும். இருந்தாலும் தன் நண்பனின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சிக்கண்டியை பீஷ்மருக்கு முன்னிறுத்தி பீஷ்மரை தளரச் செய்து அவரை தாக்கி பீஷ்மரை அம்பு படுக்கையில் படுக்க வைத்தான். கர்ணன் வாழ்நாள் முழுவதும் நம்மை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்துடன் வாழ்ந்தான் என்பதும் அர்ஜுனனுக்கு நன்றாக தெரியும். அந்த கர்ணனை அவன் தேரின் சக்கரம் பூமியில் புதைந்து கர்ணன் யுத்தம் செய்ய முடியாத நிலையில், கர்ணன் தன் கைகளில் ஆயுதங்களை ஏந்தாத நிலையில் கர்ணனை தாக்கி கொல்வது என்பது அர்ஜுனனை ஒரு கோழனாக காண்பிக்கும். ஒரு வீரனாக அர்ஜுனனுக்கு அது எவ்வளவு வலித்திருக்கும். ஆயுதமற்ற நிலையில் கர்ணனை கொன்றால் தன் வாழ்நாள் முழுவதும் அது தனக்கு ஒரு அழுக்காக அவப்பெயராக நிலைத்துவிடும் என்பதும் அர்ஜுனனுக்கு தெளிவாக தெரியும். தன்னை சிறந்த வீரன் என்று பாராட்டும் இந்த உலகம் தன்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்த கர்ணனை ஆயுதமற்றவனாக இருக்கும்போது அவனை கொன்றால் அதன் பிறகு இந்த உலகம் நம்மை சிறந்த வீரனாக பார்க்காது என்று தெரிந்தும் அர்ஜுனன் நிராயுத பாணியான கர்ணனை தர்மத்திற்காக கொன்றான். பீஷ்மர் செய்த தியாகத்தை விடவும், கர்ணன் செய்த தியாகத்தை விடவும், தருமனின் தியாகத்தை விடவும் தன் தகுதி குறையும் என்று தெரிந்தும் தர்மத்திற்காக அர்ஜுனன் செய்த இந்த தியாகம்தான் தலை சிறந்த தியாகம். அர்ஜுனன் தான் உண்மையிலேயே சிறந்த தியாகி. இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.